ஹாய் ஹலோ ஃபிக்ஷன் டாக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறது வெஞ்சன்ஸ் ட்ரியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த ட்ரியாலஜியோடைய முதல் படமான சிம்பத்தி ஃபார் மிஸ்டர் வெஞ்சன்ஸ் படத்தை பற்றி நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ரெண்டாவது படம் இந்த உலகமே பார்த்துருச்சு, ஓல்டு பாய். இப்போது அந்த ட்ரியாலஜியோடைய மூணாவது படமான லேடி வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கதையை ஸ்பாயில் பண்ணாமல் உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு லேடி ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க 14 வருஷம் கழிச்சு ஜெயிலிருந்து வெளியே வராங்க. அவங்க வெளியே வரும்போதில்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன குற்றச்சாட்டுக்காக அவங்க உள்ளே போனாங்க அப்படின்னா, ஒரு சின்ன பையனை வந்து தலகாணியை வச்சு மூஞ்சியில் அழுத்தி கொன்னதாக ஒரு விஷயத்துக்காக தான் அவங்கள உள்ளே கொண்டு ஜெயிலில் போட்டிருக்காங்க. அவங்க அந்த கொலையை பண்ணலை. இப்போ 14 வருஷம் கழிச்சு அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு இந்த ஜெயிலில் மீட் பண்ணியிருப்பாங்களா இன்மேட்ஸ் ஒவ்வொருத்தரையும், அவங்களுடைய ஒவ்வொருத்தரோட ஹெல்ப்பை சேர்த்து அந்த உண்மையான கொலைகாரனுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்ததுங்கிறது தான் மொத்த கதையே. பார்க் சன் வுக் டைரக்ஷனில் வந்த இந்த 3 படங்கள் இருக்கு இல்லையா, வெஞ்சன்ஸ் ட்ரியாலஜிங்கிற இந்த 3 ட்ரியாலஜிலையுமே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லாமே வந்து வெட்டு குத்து பயங்கர கொடூரமான காட்சிகள் இருந்தாலும் காமெடியும் அங்கே அழகாக வச்சுருப்பாப்புல. அதே மாதிரி தான் இந்த படத்தில் லேடி வெஞ்சன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமெடி மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஃபேண்டசியும் கலந்து இருக்கும் இந்த படம். மொத்த ட்ரியாலஜிலையுமே இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இந்த படத்தில் காமெடியும் ஃபேண்டசி எப்படி அழகாக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, இந்த லேடி வந்து ஒரு கொலைகாரங்க, ஆனால் வந்துட்டு இவங்க ஜெயிலுக்கு போகும்போது ஒரு காஸ்டியூம் ஒன்று போட்டிருப்பாங்க, பால்கா டாட்ஸ் உள்ள ஒரு காஸ்டியூம் ஒன்று. அந்த காஸ்டியூம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சான். ஏன் அப்படின்னா இவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ ஒரு அழகான ஒரு தேவதை தான் இந்த கொலையை பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பரவி இருக்குது. இதில் பத்தாவதுக்கு ஒரு டைரக்டர் வேறு இந்த கொலை சம்மந்தப்பட்ட கதையை வந்து ஒரு படமாக எடுக்கணும்னு வேறு இன்ஸ்பயர் ஆனாராமா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் வந்து காட்டப்படும். இது வெஞ்சன்ஸ் ட்ரியாலஜியோட 3வது படம். அதனால் முதல் 2 பாகத்தில் இருக்கிற முக்கியமான கதாபாத்திரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கவலைப்பட வேணாம், அது பார்த்தா தான் இது பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த கதாபாத்திரமாகவே அவங்க வந்திருக்க மாட்டாங்க, வெறும் நடிகர்களாக மட்டும் வந்து கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரத்தம் தெரிக்கிற ஒரு படம் தான். பிளட்டு, வயலன்ஸு, 18+ காட்சிகள்லாம் இந்த படத்தில் இருக்குது. முதல் 2 பாகம் எடுத்திங்கன்னா 2 படத்துடைய முடிவும் வந்து ரொம்ப கான்சிக்வன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய படங்களாக தான் அந்த 2 படமும் இருந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரியாலஜியில் ஒரு ஹாப்பி என்டிங்கில் ஒரு படம் அப்படின்னா அது இந்த லேடி வெஞ்சன்ஸ் படத்தை தான் நான் சொல்லுவேன். இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே போர் அடிக்காது. நிறைய கான்வர்சேஷன் இருக்குது கம்பேர் டு ஃபஸ்ட் 2 ஃபிலிம்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசுவாங்க. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் ஒரு 20-25 மினிட்ஸே வந்து கான்வர்சேஷனில் தான் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கே தெரியும் இது எப்படி முடிய போகுது அப்படிங்கிறது. இருந்தாலுமே அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருப்பாங்க. நம்மளை உட்கார வைக்கிறதுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் கொண்டு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது இந்த லேடி வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற இந்த படம் தான். மறக்காமல் பாருங்கள். அண்ட் இப்பயும் சொல்லிக்கிறேன், ஃபேமிலியோடு உட்காந்து தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. இந்த மொத்த வெஞ்சன்ஸ் ட்ரியாலஜியுமே வந்து உங்களால் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சஜஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.